அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்படியதில் கொண்டு பல முக்கியமான நிகழ்வுகளில் இப்போ நான் செல்ல போகிறதும் முக்கியமானது உண்டு. அது என்னவென்று சொல்லி கேட்டால், இன்றைக்கு விண்வெளி வல்லரசுகள் என்று சொல்லி கருதப்படிய சைனா, ரஷ்யா, அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளில் வரிசையில் இன்றைக்கு டாப் 10 விண்வெளி கொண்டு செயற்கைக்கோள்களில் ஏவிய விண்வெளி துறைகளில் பல சாதனைகளை நிலைநாட்டியில் இன்றைக்கு ஈரானும் ஒரு பலமிக்க ஒரு சக்தி நாடாக கொண்டு இன்றைக்கு இருச்சு இந்த டாப் 10க்குள்ள. அப்போ இதை ஒட்டி இது சமீபத்தில் நாஹித் 2 என்று சொல்லிய ஒரு முக்கியமான ஒரு செயற்கைக்கோளை ஈரான் ஏவிருக்கு. இந்த செயற்கைக்கோளை ஐரோப்பிய மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளாக இது உன்னிப்பாக இது கவனிக்கப்பட்ட. இது ஏன் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டன்னு சொல்லி கேட்டால், இந்த நாஹித் 2 என்று சொல்லி இந்த செயற்கைக்கோளை பயன்படுத்தி ட்ரோன் மற்றும் மிசைல்களை துல்லியமான தாக்குதலுக்கு இதை பயன்படுத்தி சொல்லிய ரீதியில் இதையும் ஒரு நடுக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய இஸ்ரேலிய நாடுகளால், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நாடு இதுகளால். இப்போ 1900 கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதத்துக்குள்ள நடந்த 80வது ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டம் UNGA, அதாவது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் ஈரானுக்கு எதிரான இராணுவம் மற்றும் இந்த சேட்டலைட்டுகளுக்கு தேவைப்பட்ட பொருட்களாக இச்சீத்துக்கையிலும் மிசைல்கள், நான் இது சொல்லியது உங்களுக்கு இது விளங்கணும் மீடியத்துக்காக வேண்டி ஆயுத தயாரிப்புகளுக்கு விசேஷமாக பயன்படுத்தக்கூடிய சேட்டலைட்டுகள் மற்றும் ட்ரோன்கள், இந்த ஏவுகணைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய இந்த பொருட்களுக்கு இதே ஐரோப்பிய நாடுகள் 3 E3 நாடுகள், ஜெர்மன், பிரான்ஸ், இங்கிலாந்து, இது 3ம் சேர்ந்து அமெரிக்காவை கூட்டி வச்சுக்கொண்டு ஐக்கிய நாட்டு பொது சபை அமர்வு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் தடை விதிச்சிருந்த ஈரானுக்கு. எவ்வளோ தடையை வதிச்சாலும் இன்றைக்கு ஈரான் நகர்த்தலானது கொண்டு உலகளாவிய ரீதியில் எந்த ஒரு தடையும் தாண்டி அவர்கள்ட காரியத்துகளை அவங்க சாதிச்சு கொண்டு போகிற ஒரு நிலையை தான் இது காட்டியது. ஏற்கனவே இந்த விண்வெளிக்கு கொண்டு இப்படியாப்பட்ட சில சேட்டலைட்டுகள் அனுப்பிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த சேட்டலைட்டுகள் இராணுவ ரீதியாக கொண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சேட்டலைட்டுகளாக தான் ஈரான் அனுப்பிய இந்த சேட்டலைட்டுகளை கொண்டு ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா கருதியது. இந்த அடிப்படையில் இந்த ஈரானால் வெகு விரைவில், அதாவது 2026ஆம் ஆண்டில் மேலும் இன்னும் 20 சேட்டலைட்டுகள், அதாவது செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்புகிற ஒரு முடிவொன்றை ஈரான் இருக்கிற அதுக்குரிய நடவடிக்கைகளை ஈரான் எடுத்துக்கொண்டு தான் இருச்சியது. இதனுடைய கொண்டு வேலைகளும் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு போகிற நேரத்தில் இது ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுக்கு இது பெரும் ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கிச்சத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ்கள் மூலம் நீங்கள் பதிவிடுங்க.